ரோமை தாண்டி சில மைல்கள் சென்றதும் தண்டனைகளின் அடையாளங்கள் தோன்றத் தொடங்கின. சாலை, கல் மற்றும் மணல் நிறைந்த சில ஏக்கர் பரப்பளவு கொண்ட விரிச்சோழிய நிலப்பகுதியை கடந்து ஒரு இடம் இருந்தது. அந்த காட்சியின் பொறுப்பாளராக இருந்தவன் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் முதல் சிலுவைக்காக இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்திருந்தான். அந்த சிலுவை புதிதாக வெட்டப்பட்ட மரத்தால், சாறு வடிந்த பைன் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னால் நிலம் தாழ்ந்து சென்றதால் அது காலை வானத்திற்கு எதிராக கூர்மையான, வெறிச்சோடிய, கோணமிட்ட உருவில் மிக பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் நின்றது. அது முதல் சிலுவை என்பதால் அதில் தொங்கியிருந்த மனிதனின் நிர்வாண உடலை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. மேல் பகுதி கனமாக இருப்பதால் வழக்கமாக சிலுவைகள் சற்றே சாய்ந்திருப்பதைப் போல அதுவும் சற்றே சாய்ந்தே நின்றது. இதனால் அதற்கு வினோதமான அரை மனிதத்தன்மை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. கேயஸ் தனது குதிரையை நிறுத்தி பின்னர் அதை சிலுவையை நோக்கி நடக்கச் செய்தான். அதே நேரத்தில் ஹெலேனா தனது மரியாதை சாட்டையை சற்றே அசைத்து பல்லக்கை சுமக்கும் அடிமைகளை தங்களை பின்தொடரச் சொன்னாள். அம்மையே, அம்மையே, சற்று ஓய்வெடுக்கலாமா என்று சிலுவையின் முன்னால் அவர்கள் நின்றபோது ஹெலேனாவின் பல்லக்கை வழிநடத்திச் சென்ற வேகத்தை நிர்ணயிப்பவன் மெதுவாக கேட்டான். அவன் ஒரு ஸ்பானியர். அவன் பேசும் லத்தீன் மொழி உடைந்ததாகவும் தயக்கமுள்ளதாகவும் இருந்தது. நிச்சயமாக என்று ஹெலேனா சொன்னாள். அவளுக்கு வயது 23 மட்டுமே. ஆனாலும் அவளுடைய குடும்ப பெண்கள் அனைவரைப் போலவே அவளும் வலுவான கருத்துகள் கொண்டவள். அடிமையோ அல்லது விலங்கோ யாராக இருந்தாலும் அர்த்தமற்ற கொடுமையை அவள் வெறுத்தாள். பின்னர் பல்லக்கு தூக்கிகள் மெதுவாக பல்லக்குகளை தரையில் இறக்கினர். அவர்களும் நன்றியுடன் அருகில் உட்கார்ந்தனர். சில யார்டுகள் தூரத்தில் சிலுவையின் முன்னால் சிறியதாக சிதைந்த நிழற்குடையால் மூடப்பட்ட வைக்கோல் நாற்காலியில் குணமும் ஏழ்மையும் கலந்து காணப்படும் ஒரு பெருந்தன்மையுடைய பருத்த மனிதன் அமர்ந்திருந்தான். அவனுடைய பெருந்தன்மை அவனின் தாடைகளிலும் பெரிதாக தொங்கிய வயிற்றின் கம்பீரத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது. அவனுடைய சோம்பலுடன் கலக்காத ஏழ்மை அவன் அணிந்திருந்த பழுதடைந்த அழுக்கான உடைகள், அழுக்கு பிடித்த நகங்கள், சரியாக கத்தரிக்கப்படாத தாடி, முடி ஆகியவற்றால் தெளிவாக புலப்பட்டது. அவனுடைய நட்பு மனப்பான்மை ஒரு தொழில்முறை அரசியல்வாதி அணியும் எளிதில் கழற்றக்கூடிய முகமூடி போன்றது. பல ஆண்டுகளாக அவன் ஃபோரமும் செனட்டும் நகர பகுதிகளும் முழுவதும் சுற்றித் தெரிந்தவன் என்பதை ஒரு பார்வையிலேயே உணர முடிந்தது. ஒரு ரோமன் விடுதியில் தரையில் பாய் மட்டும் வைத்துக்கொண்டு பிச்சைக்காரனாக மாறுவதற்கு முன்னுள்ள கடைசி நிலையில் இப்போது அவன் இங்கே வந்திருந்தான். ஆனால் அவனுடைய குரல் ஒரு திருவிழாவில் மக்களை அழைக்கும் கூச்சல்காரரின் வலிமையான ஏமாற்று பேச்சைப் போல உருண்டு வெளிப்பட்டது. இவை போர்களின் விதி என்று அவன் அவர்களுக்கு விளக்கினான். சிலர் அதிசயமான எளிமையுடன் சரியான அரசியல் தரப்பை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அவன் எப்போதும் தவறான தரப்பையே தேர்ந்தெடுத்தான். உண்மையில் இரண்டும் ஒன்றே என்று சொல்வதில் பயனில்லை. அந்த தேர்வே அவனை இந்நிலைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அவனை விட நல்ல மனிதர்களே இன்னும் மோசமான நிலையை சந்தித்திருந்தனர். நான் எழுந்து நிற்காததற்காக மன்னிக்க வேண்டும், என் நல்ல ஐயா, என் நல்ல அம்மைகளே. ஆனால் இதயம்தான் என்று அவர் சொன்னார். அவர் தனது கையை இதயம் இருக்கும் இடமென்று காட்டும் வகையில் தனது பெரிய வயிற்றின் மீது வைத்தார். நீங்கள் காலை வேளையில் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. பயணம் செய்ய ஏற்ற நேரம் அதுதான் என்பதால் அப்படியே இருக்கவும் வேண்டும். கபுவாவா? கபுவா என்று கையஸ் கூறினார். கபுவா உண்மையிலேயே ஒரு அழகான நகரம், சிறந்த நகரம், பார்ப்பதற்கு இனிமையான நகரம், உண்மையில் ஒரு மாணிக்கக்கல் போன்ற நகரம். உறவினர்களை சந்திக்கத்தானே போகிறீர்கள்?